சரி, வந்திருக்க மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட கனவு படம். இது ஒரு கனவு ப்ராஜெக்ட். இவ்வளோ பெரிய ஸ்கோப், இவ்வளோ பெரிய மீடியா லைட் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். எனவே வந்திருக்க எல்லோருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன் சார் எல்லாருக்கும், எங்களுடைய இயக்குனர் சோபிதரன் சார், நடித்த நவீன் சார், சித்து, மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ண ஒரு நாளுக்கு இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நிகழ்ச்சியாக எமோஷ்னலாக வந்து எல்லாரும் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாருமே மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நன்றி. இதுதான் முதல் வந்து இப்போ ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீனிங் நான் பார்த்தேன். உண்மையில் அது வந்து ஒரு பத்திரிகையாளராக தான் என்னுடைய இந்த ஊடகத்துக்கான பயணத்தை ஆரம்பித்தேன். ஒரு அரங்கு நிறைந்த காட்சியை வந்து பத்திரிகையாளரோடு சேர்ந்து பார்த்ததுன்றதே எனக்கு ஒரு பயங்கர, நான் பின்னாடி இது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ அனைவருக்கும் நன்றி இந்த திரையிடலை பார்த்ததுக்கு. இது வந்து நான் வந்து ஒரு டூல் தான் நினைக்கிறேன். 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் முதல் ஈழத்திலிருந்து வந்து ஈழத்து கதையை இங்கே சாத்தியப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை அமைச்ச கார்த்திக் சுப்புராஜுக்கும் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயனுக்கும் கல்யாணுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒருத்தனோட கனவு மட்டும் இல்லை, ஒரு பெரும் சமூகத்தோடைய கனவாக இருந்திருக்கு. இந்த பெரிய தமிழ் சினிமாவினுடைய இந்த மாசான அந்த மக்களுக்கு, இந்த பெரும் திரளான ஒரு மக்களுக்கு வந்து அந்த போகிற ஒரு சினிமாவுக்குள்ளே எங்கள் கதையை சொல்லணுன்றது. எனக்கு முன்னாடி என்னுடைய பாலுமேந்திரா சார், அதுக்கு முன்னாடி பல பேர் இந்த தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவின் முதல் கனவு கண்ணி தவமணி தேவையில் தொடங்குறது யாழ்ப்பாணத்திலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்களுடைய தொடக்கம். அங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாருடைய தொடர்ச்சியாகவும் என்னால் இதை இன்னைக்கு இந்த இடத்துல சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கிறது என்ற வந்து நான் வந்து ரொம்ப மகிழ்வாகவும் நிறைவாகவும் நினைக்கிறேன். ஸோ இந்த கனவை எங்கள் எல்லாருடைய இந்த கனவை இந்த தமிழ் சினிமாவுக்குள்ள உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இத்தனை கோடி தமிழர்களிடையும் இந்த படம் போய் சேரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. அந்த படம் பார்த்துருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஏற்கனவே இந்த படம் தொடங்கும் போது கேட்டுக்கொண்டது மாதிரி இதனுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அந்த காட்சிகளை சொல்லாமல் இருக்கிறது வந்து அந்த படம் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு அந்த படம் பார்க்குறதுக்கான முழுமையான ஒரு நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால் நீங்கள் படத்தை பற்றி உங்களுடைய நிறைவான கனிவான சரியான விமர்சனங்களை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளை மட்டும் தவிர்த்துட்டு அந்த விமர்சனங்களை முன்வைங்க. ஸோ ஏன்னா அது பார்வையாளருடைய அவங்க பார்க்குறதுக்கான அந்த என்கேஜ்மெண்ட்டை, அந்த எக்ஸைட்மெண்ட்டை, அந்த உணர்வை வந்து அது வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து என்னுடைய ஊடக நண்பர்கள் அதை புரிந்து கொள்வார்கள்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைம் எடுத்துகிட்டு எங்கள் நீலிரா ஃப்ரெஷ் ஷோவை நீங்கள் வந்து பார்த்து. நான் உள்ளே இருந்தேன், நான் வந்து பார்த்தேன் உள்ள. ஸோ ஃப்ரெஷ் ஷோ நடக்கும்போது நான் உள்ளே வந்து பார்த்தேன். டைலாக்ஸ்க்கு
லைன்ஸ்க்கு வரிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல அப்ளாஸ் கிளாப்ஸ் கிடைச்சிது. எங்கெங்கே டென்ஷனாக இருக்குதோ அங்கெல்லாம் ரொம்ப சைலன்ஸ் இருந்துச்சு, பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்துச்சு. அண்ட் நான் ஒன்று நோட் பண்ணது என்னென்னா, யார் கையிலையும் ஃபோன் இல்லை. நோ ஒன் இஸ் டச்சிங் த ஃபோன், நோ ஒன் இஸ் சீயிங் த ஃபோன். அது ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா ஒரு கதைக்கு வேண்டிய ஒரு என்கேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாரும் என்கேஜ் ஆகி பார்த்தாலும் அப்புறம் சில விஷயங்களை கிளாப்ஸ் அடித்த விஷயம்லாம் எனக்கும் டைரக்டருக்கும் நான் சனத்து நாங்கள் 3 பேரும் பின்னாடி நின்றுருந்தோம். அது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சுன்னா ஷூட் முடித்து எப்போ வரும் படம் அந்த ஒரு ஆர்வம் எங்கள் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே. ஏன்னா நாங்கள் நடித்ததுக்கப்புறம் இது ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம், ஆடியன்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நீங்கள் தான் இருந்தீங்க. அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபலாக இருந்துச்சு. தேங்க்யூ. அண்ட் ஷோ முடித்து வழியில் வந்ததுக்கப்புறம் என்னையும் எங்கள் டீம் எல்லாரையும் வந்து ஒரு ஹக் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எமோஷ்னலாக பண்ணிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஷோ உங்கள் கூட பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணதை தான் பிடிச்சிருக்கேன்னு. ஸோ ஸ்ப்ரெட் அ குட் வேர்ட் ஆஃப் மவுத். நீங்கள் எழுதுகிற ஒரு ரிவ்யூஸை வச்சு தான் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ ஸ்பாய்லர்ஸ் எதுவும் கொடுக்காம அந்த த்ரில்லிங் எலிமெண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அட் த சேம் டைம் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ப்ளீஸ் சப்போர்ட். அப்புறம் தொடர்ந்து நான் இது வரைக்கும் நடித்த எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நல்ல படம் பண்ணிவிட்டு உங்கள் எதிர்க்க வரேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நான் இது முன்னாடியே நிறையா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரியே வந்து இது என்னோட ஒரு பர்சனலான ஒரு கனவு. இந்த மாதிரி ஒரு படம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றது. ஸோ சோமிதரன் மாதிரி ஒரு ஈழம்லேருந்து வந்த ஒரு ஃபில்ம் மேக்கர் அவரோட கதையை நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கரெக்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கணுன்றது எனக்கு ஒரு ஒரு பதட்டமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் அதை கரெக்டாக பண்ணிடணுன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கி இப்போ நீங்கள்லாம் படம் பார்த்துட்டு அந்த படத்தோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லும் போது மொத்தமாகவே டீமாகவே ரொம்ப ரியலி ஓவர்வெல்ம் பை யுவர் ரியாக்ஷன்ஸ். நிறையா பேர் வந்து அவர் நவீன் சொன்ன மாதிரி எமோஷ்னலாக வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எங்களோட எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இன்டென்ஷன் இருக்குது. அதாவது இந்த மாதிரி கதைகள், அதாவது வார்லர்லேருந்து வர இந்த மாதிரி சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து கரெக்டாக மக்களும் போய் பார்ப்பாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களும் இதை ரசித்து பார்த்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக மாற்றினாங்கன்னா இது மாதிரி சோமிதரன் மாதிரி இன்னும் நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ், நிறையா ஆர்டிஸ்ட் அண்ட் நிறையா கதைகள், சொல்லப்படாத கதைகள் எல்லாமே வந்து எல்லாருமே தைரியமாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லாருமே தைரியமாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிரியேட் ஆகும். அதை வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன விமர்சனங்கள்னாலும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்க வேண்டியது உங்களோட சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. ஒருத்தரோட மெயினான ஒருத்தரோட போட்டோ மிஸ்ஸிங் அந்த இடத்துல வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாத எந்த படத்துலையும் சரி, இளமை படத்துல அவாய்ட் பண்ண முடியாத ஒரு போட்டோ அந்த போட்டோ. ஆனா வந்து அந்த போட்டோ வந்து படத்துல இல்லவே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா இல்லை வந்து அவர் சொன்னாரா? இல்லை, அது இந்த கதை வந்து பிரபாகரனோட போட்டோ எல்லாத்தையும் மிஸ்ஸிங். அதாங்க பதிவு குழி கூட காட்டல. அதான் நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கதை வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் நடக்கிற கல்யாணம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அதாவது இந்த போருக்கு நடுவில் மாறிட்டு இருக்கிற ஒரு மக்களை பற்றின கதைன்றனால. ஸோ நீங்கள் மொத்த படமே எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் படம் வந்து ஒரு வீடுக்குள்ளே தான் நடக்குது. அப்படின்றப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம எதையும் அந்த வீட்டில் அவங்க என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க, அவங்க வீட்டில் என்ன போட மாட்டுவாங்கன்றத வந்து அவர் ரிசர்ச் பண்ணி, ஏன்னா அவர் வாழ்ந்து வந்த ஒரு வீடு தான் அவர் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காரு. அதுதான் அவர். இந்த தடவை கேள்விக்கே நான் பதில் சொல்றேன். இப்போ சுத்தி ஆமி இருக்கும்போது வீட்டில் இந்த போட்டோஸ்லாம் வச்சிருக்க முடியாது. நீங்க வந்து சென்சார்லாம் கேட்குறீங்க. சுத்தி ஆமி இருக்கும்போது இருக்கிற வாழ்க்கைன்றது இருக்குல்ல, அந்த நீங்கள் வாழ்க்கை தான் எனக்கு படத்தில் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து என்ன படம் இருக்கணுன்றது நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது. இல்லை, வச்சிருக்கவே முடியாது.
இல்ல அதுதான் இப்ப நீங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனா அது அப்படி ரியாலிட்டி இல்லைன்றது இவர் அங்க இருந்துட்டு வந்தனால அது ஆனா நீங்க எந்த நேரம் ஆர்மிஸ்ட் இருக்க இடத்துல நீங்க வச்சிருக்க முடியாது. வச்சிருந்தா நீங்க என்ன நடக்கும் புலிகள் கூட வச்சிருக்க மாட்டாங்க. புலிகள் பத்திர கதையே இல்ல இது. இல்ல அந்த வீடு அங்க அதான் சொல்றேன். நீங்க வந்து இது 88ல நடக்கிற கதை. அவங்க நீங்க படம் பார்த்துருக்கீங்கல்ல, படத்துல அவங்க எந்த வகையான ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கு, ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்றாங்கன்னு இருக்குல்ல, நீங்க போராளிகளா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாழ்க்கை சூழல் வேற மாதிரி இருக்கு. அந்த சூழல் அப்படி எக்ஸ்பிளிசிட்டா இருக்க முடியாத சூழல் இருக்கு இல்லையா? ஆமா, இப்ப என்னுடைய வாழ்க்கை நான் வந்து பிறந்ததுலேருந்து போடுறான். நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய 20 வருஷம் வந்து நான் போருக்குள்ள மட்டும்தான் இருந்தேன். நான் பிறந்து 14ஆவது நாள் யாழ்ப்பாண நூலகத்தில் 97,000 புத்தகங்களோட யாழ்ப்பாண நூலகம் விரிக்கப்பட்டது. அப்போதான் நான் பிறந்தேன். அப்ப இருந்தே போர் தான் எனக்கு வந்து. என்னோட வாழ்க்கைன்றது போர் வாழ்க்கை. நீங்க உங்களோட வாழ்க்கை சென்னை வாழ்க்கையா இருக்கும், ஒருத்தருக்கு மதுரை வாழ்க்கையா இருக்கும். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கைன்றது போர் வாழ்க்கை தான். எல்லாமே போருக்குள்ள வாழத்தான் நாங்க பழகிக்கணும். ஸோ போர் வாழ்க்கைக்குள்ளதான் நாங்க வந்து முழுமையா வாழ பழகிக்கணும். ஸோ அந்த போர் வாழ்க்கைக்குள்ள நடந்த பல இரவுகளில் ஒரு இரவு தான் இது. இதுல சொல்லப்படாத பல இரவுகள் இருக்கு. நீங்க கேள்வி ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, சொல்லப்படாத பல இரவுகள் இருக்கு. சொல்லுகிற ஒரு இரவு இது. இது வந்து சொன்னமா இது வந்து ஒரு பிகினிங் இந்த மாதிரி கதைகளை சொல்றதுக்கு. ஸோ இதுல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல சொல்லப்பட வேண்டிய பல கதைகள், பல ஆங்கிள், பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. இந்த கதை வந்து நாங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இதை வந்து நம்ம கொண்டு வரோம் இல்லையா. இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கலாம் பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்து எல்லாம் தைரியமா முன்னேறுவாங்கன்ற ஒரு கனவாவே போச்சு. நீங்க ஆனா அதை வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க. இதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் சாரும் உறுதுணையா இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லதான் இப்ப அவருக்கு வந்து இப்ப நீங்க 2009 இங்க இறுதி யுத்தம் நடக்கும்போது அவர் வந்து பெங்களூர்ல ஐடி கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அங்கிருந்து இங்க நம்ம போராடிட்டு இருந்தோம்ல, எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகா இருக்கு. அதுக்காக அவர் கிளம்பி அங்கிருந்து ஐடி பசங்க எல்லாம் பயங்கரமா அதுக்காக போராடும் போது அங்க கிளம்பி வந்த இளைஞர் தான் அவர். வந்து அவர் அப்போ ஒரு ஃபில்ம் மேக்கராவோ எதுவுமே இல்லை, சாதாரணமா 20கள் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இங்க கிளம்பி வந்தாரு. அங்கிருந்து அவருக்கு அந்த ஈழமீதான ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நானும் அவருக்கு சந்திச்சு கொண்டோம், நண்பர்களானோம். இப்போ நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசிட்டே இருந்தோம். அதனால எனக்கு வந்து நான் என்னுடைய முதல் படம் என்னோட கதையை தான் எடுக்கணும் அப்படின்றதுல இருந்தது. பாலுமந்திரா சார் சொன்னதான் நான் ஏற்கனவே இதுல எல்லாம் சொன்ன மாதிரி அவர் வந்து என்னால் எடுக்கவே முடியாமல் போச்சுடா, நீ குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது இழுத்து படம் எடுத்துட்டு, ஏன்னா இங்க அடுத்தடுத்த வெற்றிகள் நோக்கி போகும்போது நம்ம எடுக்க நினைக்கிற அந்த கதை எடுக்க முடியாம போயிடும். அதனால குறைந்தபட்சம் முதல் படமாவது ஈழத்து கதையை எடுத்துருந்தாரு. கார்த்திக் அதை சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க உங்க கதையை எடுங்க, நீங்க உங்க கதையை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை, அந்த ஊர்ல இருந்து வந்து ஒருத்தர் சொல்லணும் இல்லை அந்த கதையன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கான சாத்தியப்பாடு இந்த படத்தில் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் காங்கிரஸ் தலைவரோட படங்கள் வந்து அந்த வீட்டில் இருந்துச்சு, அது எதனால அந்த ஊர்ல அதை வச்சிருப்பாங்க சார்? ஈகுனம் சார் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எடுத்து உங்களுக்கு காட்சி சார். அதாவது இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கா ஆர்மியும் ரொம்ப நல்லவங்களா? அப்படி நல்லவங்களா நீங்க தான் சொல்லணும். எவ்வளவு பத்திரிகை செய்திகள் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷ காலத்துல. இந்த 40-50 வருஷ கால போர் நடந்த காலத்துல தமிழகத்தில் இருக்க எல்லா பத்திரிகைகளும் ஈழத்தில் நடந்த செய்திகளை ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்கல்ல. இந்த ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த கேள்வி வந்து நான் என்னோட பதில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இல்ல அது ஒரு கார்த்திக் சொன்னார் இல்லையா, அதாவது பல இரவுகள் இருக்கு, இதுல நடந்த ஒரு இரவு கதையை இதை பதிவு பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இந்த கதையை லைக்கா மாதிரி இலங்கை உள்ள பூர்வமா உள்ள பல கோடி செலவு பண்ண பட நிறுவனம் தான் தயாரிச்சு, அவங்க தயாரிக்கல. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய பேர்த்த ஏமாற்றம் வந்தது. அதே மாதிரி நவிச்சந்திரா சார் கேரக்டர் நல்ல கேரக்டர். மற்ற ஹீரோக்கள் எல்லாம் மாட்டான்னு சொன்னாங்களா, அவங்க நல்ல கேரக்டர், அவங்களும் பெஸ்டான கேரக்டர் பண்ணாங்க. சுதீஸ்வரம் உங்களுக்கு நிறைய ஏமாற்றம் இருந்ததா, நிறைய கதை வந்து இல்லை. நானும் கார்த்தியும் அவர் நண்பர்களாக இருக்கிறதுனால நாங்கள் படம் பண்ணுவோன்னு தான் இருந்தோம். நாங்கள் இப்போ என்னைக்காவது அதை படம் பண்ணுவோம். இந்த கதையை அவர் எந்த ப்ரொடியூசரையும் சொல்லல, அவர் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். ஸோ ஹீரோவும் நாம அந்த கேரக்டருக்கு தான் நான் வந்து ஹீரோ எல்லாம். நான் வந்து படத்தில் வந்து அந்த மக்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த அதில் வாழ்ந்த உணர்வை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர் வரும்போது. எனக்கு அந்த முகங்கள்லாம் அந்த ஊர் மாதிரியே இருக்கணும். அந்த முகங்கள் அக்செப்டாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வரும்போது நீங்கள் அவங்களோட இடத்துக்கு போயிடுவீங்கல்ல. நீங்கள் ஒரு ரியலான வாழ்க்கையை பார்க்கணும். எனக்கு அதுதான் இருந்துச்சு. நான் முதல் தடவையாக வந்து ஒரு ஈழத்தோட வாழ்க்கையை நம்ம ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறோம். ஈழத்தோட வாழ்க்கையை ஒரு பெரிய திரையில
நம்ம வந்து முதலாக இந்த மக்களுக்கு காட்டும்போது அது ஈழத்தோட வாழ்க்கையாக இருக்கணும், அந்த வீடா அந்த அப்படி இருக்கணும், அந்த மக்கள் நீங்கள் பார்த்தா அப்படி இருக்கணும்னு நினச்சேன். இல்லை அதே மாதிரி கேஸ்டிங் பண்ணுறப்போ அது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ்ன்ற மாதிரி போனப்போ நான் சொன்னது வந்து என்னன்னா, இப்போ என்ன இந்தியன் ஆர்மின்னு வர்றப்போ வந்து நம்ம லெவலில் நல்ல பெர்ஃபார்மர்ஸ் ஹூஸ் ஆல்சோ வெரி வெரி மச் நோன் நம்ம ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு ஏன்னா அப்போ நாங்கள் வேலை பேசினப்போ வந்து நவீன் சந்திரா அப்போ தான் அம்மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மர்னு தெரியும். அதே மாதிரி சனந்த் வந்து என்னோட படங்கள் எல்லாத்துலேயுமே நிறையா என்ன ரைட் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் டைம் இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர்ன்றது தெரியும். அதனால அந்த 2 பேர் மட்டும் நாங்கள் வந்து ஆல்ரெடி படங்களில் நடிச்சிருந்தவங்களை எடுத்தோம். மற்றவங்க எல்லாமே pretty much பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவான இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை சம்பந்தப்பட்டது. குற்றப்பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்திய இலங்கை படங்கள் வந்து சென்சார்ல வெட்டி படமே வரல. சென்சார் எப்படி இருந்தது, கட்டுத்தாங்களா எப்படி? சென்சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். நான் சும்மா ஆன்சர் சொல்லணும்னா கொஞ்சம் கட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து சென்சார் பார்த்துட்டு அவங்க வந்து இப்போ ஏன்னா இப்போ இது காமனாக சொன்னது வந்து இப்போ இந்த ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்லேருந்து நீங்கள் பண்ண படங்களில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த வந்து அவங்க இது வாரை பற்றி பேசுது அதுன்றனால வந்து நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து நாங்கள் யூபாரே கொடுக்குறோம். ஏன்னா அந்த கதை வந்து நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ரூல் புக்ஸு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் இது வந்து வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இது வேணாம், இது ஏதாவது அப்படின்ற மாதிரி சில இது சொன்னாங்க. அது நாங்களுமே வந்து மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கும் சரி இது எடுத்துடலான்ற மாதிரி தோணு சில விஷயங்களை எடுத்தோம். மற்றபடி வந்து இது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சென்சாரில் பயங்கரமாக இஷ்யூ ஆகிலாம் வரல. சென்சார் வாஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் திஸ். வெளியில இருக்காங்க நம்ம பெண்கள் 4-5 சட்டை ஒரு செட்டை போட்டிருந்தா பரவாயில்ல, 4-5 செட்டை போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா புரியலையோன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுமே வந்து ஏன்னா அவங்க ஒர்க்கே வந்து படங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக அதை புரியாமல் விடுறதுக்கான ஒரு விஷயமா அது இல்லை. புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து ஓகே இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் நினைச்சிருக்கலாம். பண்றோம் இலங்கை படம்லாம் வரும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். தமிழ்நாட்டிலும் சரி எதிர்ப்புகள் நிறைய கிளம்பும். ஆனா வந்து தியேட்டர்கள் நிறைய கிடைக்காது. நல்ல படங்கள் வந்தாலுமே தியேட்டர்கள் கிடைக்காது. இல்லை சார், இப்போ வந்து என்னன்னா இந்த படம் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இதை நாங்கள் பண்ணிட்டு அதை வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்ல, அதை வந்து சும்மா ஒரு அட்டம்ப்டாக பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ப்ராப்பர் ரிலீஸாக பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கரெக்டான ஒரு பார்ட்னர்ஸ் வேணுன்ற மாதிரி தான் பண்ணோம். இப்போ ராணா தகுபதியோட ஸ்பிரிட் மீடியா உள்ளே வந்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறோம். அப்புறம் ஏஜிஎஸ்மே வந்து படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சென்னையில். ஸோ இது வந்து ஒரு நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக இந்த பட்ஜெட்டில் வர்ற ஒரு படம் எந்த அளவுக்கு தேட்டர்களை பிடிக்குமோ, எந்த அளவுக்கு நல்ல தேட்டர்களை பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து தேட்டர் பிடிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிக் ரிலீஸ் தான். கவுண்டா ஒரு ஐ திங்க் இப்போ தான் நீ டியூஸ்டே தானே நீ இப்போ தான் தேட்டர் இது பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை டார்கெட்டிங் அரௌண்ட் 100 to 125 ஸ்க்ரீன்ஸில் ஓப்பன் பண்ணுறதா ஐடியா. அப்புறமேட்டு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி அது நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சுன்னா அந்த அடுத்த நாளே வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்புறோம். கண்டிப்பா நீங்க தான் இன்க்ரீஸ் பண்ணணும். 1.5 மணி நேரம் தான் படம். 1.5 மணி நேரம் சொன்னீங்க. ஆனா அதுல டைம் போட்டு 1 மணி நேரம் 1 நிமிஷம் 95 மினிட்ஸ் சார் படம். அப்போ 2 படம் நம்ம ஆளுங்கெல்லாம் 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. 2 படம் எடுக்கிற நேரத்தில் ஒரு தேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் நான் என்ன கேட்குறேன்னா டைமை வச்சு படத்தை நிரூபிங்களா இல்லை படத்தோட குவாலிட்டி வச்சு நிரூபிங்களா? அதாவது 4 மணி நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்க 1.5 மணி நேரத்துல அப்ப டிக்கெட் 2 டிக்கெட் வாங்கிட்டு பாருங்க. ஆமா அவர் நின்று கேள்வி கேட்கறதே இல்லை. அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அதான் சார், இது வந்து என்னன்னா 90 மினிட்ஸ் ஃபில்மு. இது வந்து ஒரு மாதிரி இந்த பிரேக் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, அது இல்லாமல் பார்க்க வேண்டிய படம் தான். பட் ஆனால் நம்ம தேட்டரில் வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே அதுக்கு டியூன் ஆகிட்டோம். இன்டர்வல் பிரேக்னு வருது. அது ஒரு காரணம். நம்மளே பிறந்ததுல அப்படி தானே படம் பார்த்து வரோம். ஒரு இன்டர்வல் பிரேக் இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பதட்டம் ஆயிரும்ல, அதனால அப்படி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இன்டர்வல் பிரேக் வச்சு. பட் ஆனால் 90 மினிட்ஸ் ஃபில்மு. ஸோ உங்களுக்கு அந்த படம் அந்த லென்த் அப்படின்ற இதே வராது. சார் கட்சி மேலே நடக்கிற மாதிரி சப்ஜெக்ட் ரொம்ப சென்சிட்டிவ். எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அது உங்களை மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ லெவன்லாம் வந்து அவ்வளோ பெரிய மைக் ரொம்ப இந்த சைடு பேலன்ஸ் இதானா ரொம்ப விமர்சனம் வரும். அதை பற்றி எப்படி ஒத்துக்கிட்டீங்க? பேலன்ஸ்ட் பீப்புள் இங்கே இருக்கும்போது கதை தான் சார் ஹீரோ. எந்த கமர்ஷியல் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இட்ஸ் அ ஸ்கிரிப்ட்.
ஸோ நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஃபீல் ஆகிறேன். ஏன்னா நான் அம்மு படம் பண்ணும்போது தான் அந்த படத்தில் நடக்கும்போது எடிட்டில் பார்த்து தான் என்னை காஸ்ட் பண்ணாங்க அதில். ஸோ சொன்னப்போ உடனே பிகாஸ் ஒன் நைட்டில் நடக்கிற படம், அதுவும் போர் நடுவில் நடக்கிற ஒரு கல்யாணம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் சோமி கூட நான் ட்ராவல் பண்ணும்போதே அந்த நைஃப் எட்ஜ் ஆஃப் த நைஃப் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்தப்போ என் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட என்னன்னா இந்த கதைக்கு நான் என்ன ஞாபகம் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ சோமி, பிகாஸ் இதுக்கு நீங்கள் சொல்கிற என் கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் த டேரக்டர் வந்து அவர் கூட. இதுதான் ஸ்பெஷல் சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்டோன் பேஸ் தொடர்ந்து எனக்கு நல்ல நல்ல கேரக்டர் நல்ல நல்ல படமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த ஃப்யூச்சரில் கூட கொடுப்பாங்க. அண்ட் இது என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ், இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ எனி கைண்ட் ஆஃப் ரோல் ஃபார் திஸ் பேனர் டு மேக் ஷுர் திஸ் பேனர் ஃப்ளரிஷ் அ லாட். அவ்வளோதான். ஒரு கொஸ்டின், சப்பாத்தி போடுவாங்க பசங்க வந்து அதை வந்து எட்டி கொடுத்து எடுப்பாங்க, அது அந்த ஒரு பெண் வந்து அதை கிழிச்சு போடுவாங்க, அது என்ன அவ்வளோ கோவம் சப்பாத்தி மேலே? சப்பாத்தி வந்து எங்களுக்கு தெரியாது என்னன்னு. அந்த சின்ன பசங்க கியூரியாசிட்டி தான். அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் தான் நான். எனக்கு அந்த அதை விடவே சின்ன வயசு, ஒரு 4-5 வயசு. அந்த படத்தில் வர சின்ன பையன் தான் நான். ஸோ நீங்கள் படம் அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த பையனோட கண்ணில் தான் நீங்கள் அவன் பார்க்குறது தான். ஸோ அந்த பையன் தான் நான். அந்த பையன் இவ்வளோ வளர்ந்து வந்து படம் எடுத்து உங்களுக்கு அன்னைக்கு நடந்த வாழ்க்கையை இதில் போகிற வந்து அதுக்கு பிறகு நிறைய கண்டுருச்சு, நிறைய பார்த்துருச்சு. இது ஆரம்ப கட்டம். ஸோ அந்த சப்பாத்தியில் பொருள் எனக்கு தெரியாது. சப்பாத்தின்ற ஒரு உணவு, சாப்பிட்ற ஒரு உணவு இருக்குது. அப்போ அதனால அந்த பையனுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்குது. அது என்ன அவங்க மட்டும் சாப்பிட்றாங்க, அது என்ன சாமா, அது நம்ம அது அந்த கேள்வியெல்லாம் இருக்கு. நீங்கள் படத்தில் பார்ப்பீங்களா, நான் நிறைய சொல்லலை படத்தில் பார்க்கணும். ஸோ அந்த உணவு எனக்கு அறிமுகமான அப்படி உணவு இருக்குது, அது சாப்பிட்ற உணவுன்றது இருக்குல்ல. அது சென்னை வந்த அப்புறம் நம்மளும் சாப்பிடலாம்ன்றதை வந்துக்கிட்டேன். நான் சென்னை வந்த முதல் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த அதெல்லாம் நம்ம மக்களும் சாப்பிட்றாங்க அந்த உணவை, ராணுவம் மட்டும் சாப்பிட்ற உணவு இல்லைன்றது அப்புறம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல அப்போ உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு ராணுவத்தின் உணவாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. காதல வந்து கண்ணீர் வர வச்சுட்டீங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் ஏதாவது எடுத்தீங்களா? ஒரு இடத்துல நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம், ஆனால் சொல்லல. அது எப்படி உங்களுக்கு? போருக்குள்ள வந்து போர் வந்து 2 துப்பாக்கிகள் சுட்டுட்டு மட்டும் கிடையாது. அதான் நான் ஆரம்ப சொன்ன மாதிரி போர் எங்களுடைய வாழ்க்கையே போர் வாழ்க்கை தான். அப்போ காதல் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். நம்ம ஒரு பங்கருக்குள்ள வச்சு ஃபுல்லா சுட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஓடி ஒரு பங்கர், ஒரு மரத்துக்குள்ளேயோ ஒரு பங்கருக்குள்ளேயோ, எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் புக் இருக்கும், பஞ்சாப்லாம் ஸ்கூல் புக் இருக்கும், விமான குண்டு தாக்குதல் இருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு ஸ்கூல் புக். அதை படிச்சு வச்சுப்போம். டப்புன்னு கொண்டு போட்டாங்கன்னா எப்படி எல்லாம் ஒழிக்கிறேன்னு இருக்கும். டப்புன்னு ஒழிக்கும் போது கூட பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா அங்க ஒரு காதல் மலரும்ல. ஸோ காதலும் சேர்ந்ததான் வாழ்க்கை. ஸோ வாழ்க்கையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது தானே. அண்ட் உலகத்துல நிறைய படங்கள் போர் பற்றி வந்திருக்கு. அந்த படங்கள்ல இருந்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். பட் அதான் அந்த ஒரு போர் வாழ்க்கைக்குள்ள காதல் இருக்கும், திருமணம் இருக்கும், அவங்க படம் பார்ப்பாங்க, அவங்க பாட்டு பாடுவாங்க, அவங்க கள்ளு குடிப்பாங்க, இது எல்லாம் இருக்கும். இதுக்கு மேல போரும் இருக்கும். நாளைக்கு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு போறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் போற வாழ்க்கை. ஸோ அந்த இன்றைய நாள் நாங்கள் வாழ்ந்துருக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த சர்வைவல் இருக்குல்ல, இப்போ இதுவே ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். நான் சர்வைவல் ஆகுறது இருக்குல்ல, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் நான் இன்றைய நாளை வாழ்ந்துட முடியாதான்ற ஏக்கம் எல்லாத்தையும் இருக்கும்ல, அந்த ஏக்கம் தான். அந்த ரொம்ப அழகாக சொல்ல போட்டு அந்த பொண்ணு ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டு அது என்னோட கேள்வி. அது இல்லை, ஆக்சுவலாக அவர் பாராட்டணும் பாராட்டணும். உண்மையாகவே அந்த டயலாக்லாம் சார் அப்படி நெஞ்சு தைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆளுங்க இவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பாக வந்து இந்த வீட்டுக்குள்ளார வந்து சமாதானம் பண்ண வந்துட்டு சண்டையை போட்டுட்டு இருக்கிறது நீங்கள் தானே, இந்த மாதிரி டயலாக்லாம் அதெல்லாம் நீங்களே அங்கே நடக்கிறப்ப அந்த மாதிரி எடுத்து பேசினாங்களா? சொல்ல வேண்டிய கற்பனை கலந்து இடத்துல சொல்ல முடியாது. அதான் மிலிட்டரிக்காரனுக்கு கூட நம்மளால அப்படி பேச முடியும். முன்னாடியே நான் போடுற மாதிரி தான் ஃபிக்ஷன் பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் ஒன் சைல்டு. அந்த நினைவுகளில் இருந்து ஒரு ஃபிக்ஷன் நம்ம இது பண்றோம்ல. நம்ம ஒரு பெரிய நம்ம ஒரு ஃபில்மா பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது, நான் இந்த கதையை முழுக்க இந்த வீட்டுக்குள்ளே சொல்ல நினைக்கிறேன். ஆனா இது ஒரு பெரிய அரசியல். நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாமானிய மனிதர்களால முடிவு பண்ண முடியாத அரசியல். இன்னைக்கு வந்து ஈரான்லையும் அங்கேயும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம டீ கடையை மூடிட்டாங்க, நமக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாங்க. இட்லி வந்து 3 ரூபா வித்த இட்லியை வந்து 10 ரூபா ஆக்கிட்டாங்க. அந்த முடிவை நம்ம எடுக்க முடியல. யாரும் எங்கேயோ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து நம்ம வந்து பலியாகிட்டே இருக்கோம். ஸோ ஈழத்தில் நடந்த போரும் அப்படித்தான்.
இப்போ நம்ம இந்த கதை நடக்கிற காலப்பகுதியில் அந்த போரும் இருக்குல்ல, அந்த போருமே வந்து அப்படியான போர் தான். அங்க இருக்கிற 3 பேர் தரப்பும் இருக்குல்ல, 3 தரப்புமே முடிவெடுக்கிற தரப்பு கிடையாது. இப்போ அந்த அதில் வர அதை ஒட்டி தான் அந்த டயலாக்கை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த போர் எதுக்கு நான் சண்டை பிடிக்கிறேன்னு இந்த ராணுவத்துக்கு தெரியாது. அப்ப அந்த கேள்வியில இருந்து தான் அந்த டயலாக் வருது. இப்படி இந்த கேள்விகள் இருக்குல்ல, எனக்குள்ள எழுதக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்ப நானும் இவ்வளவு, அதுவும் நான் போருக்குள்ள பத்திரிகையாளர் தான் இருந்தேன். அப்ப போருக்குள்ள பத்திரிகையாளர் தான் இருக்கிறவனுக்கு எவ்வளவு கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகள்ல இருந்து வந்த பதில்கள் தான் அங்க டயலாக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அரசியல்வாதிகள் வந்து படம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா படம் காட்டுவீங்களா? சீமானை வந்து படம் பார்க்க வச்சுங்களா? கண்டிப்பா காட்டுவோம் சார். அதுக்கான கண்டிப்பா போகும். படம் இலங்கையில் ரிலீஸ் ஆகுது சார். அதுதான் சென்சார் ஆயிடுச்சு. அது இலங்கையில ரிலீஸ் ஆகுது. அது நம்ம ஐ திங்க் செகண்ட் வீக் அப்புறமேட்டு அங்க ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 3 அங்கே இது முதல் தடவையா வந்து ஒரு ஈழத்தோட கதை வந்து உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற தமிழர்கள் எல்லா நாடுகள், லண்டன்ல இருந்து கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகுது. இந்த கதைக்களமான யாழ்ப்பாணத்துலயும் ரிலீஸ் ஆகுது. அதுதான் எனக்கு உண்மையில வந்து இவ்வளவு நாடுகள்லயும் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல ஒரு கனவு இருந்துச்சு, என்னைக்காவது அந்த ஒரு பெரிய திரையில வந்து என்னோட ஊரை பார்க்க முடியாதா, என்னோட வீட்டை பார்க்க முடியாதா, என்னைக்காவது அந்த பெரிய திரையில வர்ற கரைமாந்தர்கள் வந்து என்னுடைய மொழியை பேச மாட்டாங்களான்ற ஏக்கம் எனக்கு வந்து தமிழ் சினிமா படங்களை பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. இன்னைக்கு அது வந்து சாத்தியப்படுது. அது நான் சின்ன வயசுக்கும் அந்த ஏக்கத்துல இன்னைக்கு ஒருத்தர் இருப்பான்ல யாழ்ப்பாணத்துல, அவன் அந்த பெரிய திரையில அதை பார்ப்பான்றது எனக்கு பயங்கரமான தான். அது ஒரு எமோஷனலான விஷயம் தான். இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் வந்து ஈழம் தான். அப்புறம் நான் லயோலால விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க தான் இங்க வந்தேன். லயோலால விஸ்கம் படிச்சதுல இருந்து சென்னை வாழ்க்கை தான். அதனால சென்னை கதையும் இருக்கும். இன்னொன்னு, இந்த ஈழப்போர்ல வந்து தமிழகத்தையும் ஈழத்தையும் பிரிக்கவே முடியாது. ஈழப்போர் கதைகள் எடுக்கும்போது அது தமிழகத்திலையும் தாக்கம் செலுத்தும். தமிழகத்தோட தொடர்பு இருந்திருக்கு. உங்களுக்கு நிறைய வரலாறு தெரியும். 80கள் அந்த கதைகள் எல்லாமே வந்து, ஸோ ஈழமும் தமிழகமும் ஒரு சின்ன கடல் மட்டும்தான் நடுவில் இருக்கு. மற்றபடி வந்து உணர்வுகளால ஒன்றான விஷயம் தான். அதனாலதான் நான் நம்பிக்கையா இருக்கேன். இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுல மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. இதுவரை காலம் ஈழத்து கதை எடுத்தா அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகாதுன்னு சொல்றாங்களா, அது உடையும் நான் நம்புறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு நீங்க படம் பார்த்ததுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டது. இந்த படம் பார்த்துட்டு இவ்வளவு பேர் வந்து அவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்கும்போது, அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஹவுஸ்ஃபுல் ஸ்கிரீனிங்கா இருந்துச்சுல்ல, இந்த ஹவுஸ்ஃபுல் ஸ்கிரீனிங் வந்து ஒவ்வொரு நாளும் 3ஆம் தேதியில ஆரம்பிச்சு நடக்கும்னு நான் நம்புறேன். தமிழகத்துல அது ஒரு பெரிய பாதையை, இது வந்து ஒரு சிறிய இதுதான், ஒரு பெரிய சிவர் இருக்கு நமக்கு முன்னாடி. அந்த சிவரை உந்தி தள்ளுற வேலை தான் இந்த படம், இந்த சின்ன படம். இதை உள்ளி உந்தி தள்ளிச்சுன்னா தொடர்ந்து வரும். நிறைய நன்றி நன்றி சொல்லிட்டு ரொம்ப நடுநிலையா ரொம்ப அழகா சொன்னீங்க. நிச்சயமா மிக சிறந்த படம். வாழ்த்துக்கள். ஏன்னா அதான் சொல்றீங்க, பத்திரிகையாளர் இல்லையா, பத்திரிகையாளருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்ல, ஒரு பொறுப்பு இருக்கும்ல, சமூக பொறுப்பு இருக்கும்ல, அது கொஞ்சம் இருந்துச்சு. எந்த தரப்பையுமே உணர்வுபூர்வமா எமோஷனல் ஒரு பக்கம் நீங்க போகல, அது மிகப்பெரிய விஷயம். நன்றி 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 நன்றி.